வணக்கம் நண்பர்களே. 14th மார்ச் சாட்டர்டே. இன்றைக்கி என்னோடய அப்பாவோட பர்த்டே. 13th மார்ச் என்னோடய ஹஸ்பண்டுக்கு, 14th எங்கள் அப்பாவுக்கு. பாப்பாவுக்கு காலை ஸ்நாக்ஸுக்கு பேரிக்காய் தான் தோல் உரிச்சிட்டு கட்டியிருக்கேன். தோலெல்லாம் பூச்செடிக்கு உரமாக போட்டுருவேன். அப்படியே காலையில் 7 மணிக்கு டீ குடித்தாதான் எனக்கு அந்த நாளே ஆரம்பிக்கும். ஒரு ஆளுக்கு மட்டும்தான் டீ. என் ஹஸ்பண்ட் இப்போல்லாம் டீ குடிக்கிறது இல்லை. கொஞ்சம் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு மாறுறாரு. இந்த சுகர் கொஞ்சம் பெரிய பெரிய கற்களாக இருந்துச்சு. ஸ்மார்ட் பஸாரில் 1 கிலோ 9 ரூபான்னு ஆஃபரில் வாங்கினேன். 5 கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். 1 கிலோ மட்டும்தான் 9 ரூபா, மீதி 4 பேக்கெட்டு 35-40 ரூபாய்க்கு வாங்கினேன். என்ன மாதிரி யார் யாருக்கெல்லாம் டீ குடித்தாதான் நாளே ஆரம்பமாகும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டீ போட்டு குடிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளே என் ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து என்கிட்ட, அம்மா சீக்கிரம் கீழே வாங்க, பாப்பா எழுந்திரிச்சானா அழுவா உங்களை தேடி அப்படின்னு வந்து என்னை கீழே கூட்டிகிட்டு போயிட்டா. ஃபஸ்ட் பொண்ணு ரொம்ப பொறுப்பான பொண்ணு. 5 வயசு தான் ஆகுது. ஆனால் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பாப்பா. நான் அவள் சொன்னனால டீ கப் எடுத்துகிட்டு தூங்கிட்டு இருக்க செகண்ட் பாப்பாவை போய் நல்லா எழுப்பி விட்டுட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான். நான் இட்லி மாவு அரைக்கும்போது 4 பங்கு அரிசி, 1 பங்கு உழுது, 2 டீஸ்பூன் வெந்தயம். அந்த 4 பங்கில் 1 பங்கு நான் சிவப்பு கவுனி அரிசி போட்டிருக்கேன். சிவப்பு கவுனி இல்லை கருப்பு கவுனின்னு சொல்லுவாங்க, அது போட்டிருக்கேன். உடம்புக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்னு நினச்சி போட்டிருக்கேன். காலையில் சிக்கன் குழம்பு தான். சிக்கன் குழம்பு வைக்கிற லேட்டானால ஃபஸ்ட் பொண்ணுக்கு நாட்டு சர்க்கரையும் இட்லியும் வச்சு ஊட்டி விட்டுட்டேன். செகண்ட் பொண்ணுக்கு சிக்கன் குழம்பு இருந்தால் தான் இட்லி சாப்பிடுவேன் அடம் பிடிச்சி குழம்பு வச்சப்புறம் தான் சாப்பிட்டா. பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வெறும் ஒயிட் ரைஸும் சிக்கன் குழம்பு 4 பீஸ் வச்சு. இது 2வது பொண்ணுக்கான பிரேக்ஃபாஸ்ட். இட்லி சிக்கன் குழம்பு தான் மேடம் சாப்பிட்டாங்க. அவளை கூட்டிகிட்டு மீதியை நான் சாப்பிட்டுட்டேன். எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இட்லி பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போல்லாம் அது ஈஸியான ஃபுட்னால அடிக்கடி செய்கிறோம். மத்தியானம் லஞ்சுக்கு வெள்ளை சாதம் தான். கொஞ்ச நேரம் வேறு வேலையாக போன கேப்பில் இது கொஞ்சம் குழஞ்சிருச்சு. காலையில் இட்லிக்கு வச்ச அதே குழம்பு தான் மத்தியானத்துக்கும். நாங்கள் நைட்டுக்கும் இதே குழம்பு வச்சு தான் தோசை ஊற்றி சாப்பிட்டோம் நண்பர்களே. மோஸ்ட்லி சிக்கன் குழம்பு வைக்கிற அன்றைக்கி நைட்டுக்கும் மத்தியானத்துக்கும் சேர்த்தே வச்சுருவேன். அப்புறம் சிக்கன் 65. எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம். அப்பப்போ அப்பா ஊர்லேருந்து வருவாங்க. ஒரு கோழி வாங்கினா கரெக்டாக இருக்கும். எப்பயும் போல் ரசம், அப்புறம் சிக்கன் தொக்கு. சிக்கன் குழம்புக்கும் தொக்குக்கும் என்ன வித்தியாசம்னா, குழம்புல தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். தொக்கில் வெறும் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போடுவோம். இதுதான் மதியானம் லஞ்ச் நண்பர்களே. எனக்கு மத்தியானத்துக்கு சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றத விட ரசத்தை ஊற்றி அந்த தொக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். என் ஃபஸ்ட்டு பொண்ணு ஸ்கூலில் இன்றைக்கி கல்மினேஷன் டேன்னு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அதை முடிச்சுட்டு அவளை கூட்டிகிட்டு வரும்போது குல்ஃபி அண்ணன் வந்தார். ஒரு குல்ஃபி 20 ரூபான்னு 3 வாங்கி நாங்கள் 3 பேரும் சாப்பிட்டோம். நன்றி.